ஹalleluya ஹalleluya இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியில் இடைப்படுவீராக நான் ஜெபிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமென் ஹalleluya ஆமென். சோ பரலோகத்துல யார் இருக்காங்க சொல்லுங்க? பரலோகத்துல யார் இருக்காங்க? ஏசப்பா இருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோகம் அசுத்தமானதா சுத்தமானதுங்களா? ஹalleluya ஆமென். பரலோகம் சுத்தமானதுங்களா அசுத்தமானதுங்களா? சுத்தமானது. ஹalleluya ஆமென். ஆனா வேதம் சொல்கிறது பரலோகத்தை சுத்திகரிக்கணுமா? ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோகத்தை என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கணுமா? ஹalleluya ஆமென். ஆனா பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? ஆனா பரலோகம் என்ன செய்யுங்க? அப்போ பரலோகம் ஒரு கட்டத்துல அசுத்தமானவைகளா இருந்திருக்கிறது. ஹalleluya ஆமென். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஆமென். யாரும் ஷாக் ஆக வேண்டாம். ஹalleluya ஆமென். ரிலாக்ஸா இருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். கீழ்க்கத்துல டக்குனு பரலோகம் அசுத்தமானதான். ஹalleluya ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அது அசுத்தமானதல்ல. அது எப்படி பிசாசு உள்ள நுழைவதற்கு பரலோகத்துல வழி உண்டானதை கர்த்தர் எப்படி அடைத்தார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோபு எழுதுற புத்தகத்தை எடுத்துக்கோங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோபு 1:6 வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில், அதாவது கர்த்தருடைய சந்நிதியில், ஆமென், மனுஷர்கள் இடத்துல இல்ல, கர்த்தருடைய சந்நிதியில், ஆமென், கர்த்தருடைய சந்நிதியில் வந்தென்ற போது ஹalleluya ஆமென். யார் வராங்க? சாத்தானும் ஓரமா நிக்கல. பாத்துக்கோங்க, எங்க வந்து நிக்கிறாரு? நடுவுல வந்து நிக்கிறாரு. சொல்லுங்க, ஓரமா நிக்கல, எங்க வந்து நின்னாரு? சாத்தான் நடுவுல வந்து நிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹalleluya 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 ஆமென். சோ நடுவுல வந்து அதுவும் எங்க நிக்கிறானா? கர்த்தருடைய சந்நிதியில். ஆமென். ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு பரலோகத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹalleluya ஆமென். அந்த தேவனுடைய புத்திரர்கள் எழுந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல ஆமென், மீட்டிங் நடுவுல இருந்து ஒரு பிசாசு எந்திரிச்சு நிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹalleluya ஆமென். அந்த பிசாசு என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியின் உலாவி அது சுற்றிச் சென்று வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஹalleluya ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆண்டவர் கேக்குறாரு, என்னப்பா யோபுவா அப்படின்னு கேக்குறாரு ஆண்டவர். ஹalleluya ஆமென். அதுக்கு சாத்தான் ஆமா அப்படிங்கிறான். ஹalleluya ஆமென் சொல்லுங்க பாப்போமே. சரி, இப்ப திரும்ப நம்ம யோபுக்குள்ள வருவோம். ஹalleluya ஆமென். யோபு பாதுகாப்பா இருக்கிறான் என்பதை பரலோகம் கன்ஃபார்ம் பண்ணது. ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இரண்டாவது முறையாக யார் கன்ஃபார்ம் பண்றானா? பிசாசு கன்ஃபார்ம் பண்றான். ஹalleluya ஆமென். யோபுவை சுற்றிலும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வேலி எடுத்து வைத்திருக்கீங்க. ஹalleluya ஆமென். பரலோகம் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, பிசாசும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆனா யார் என்ன கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தது? யோபு கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. விருந்து ஆமென் ஹalleluya ஆமென். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக எழுந்து நின்று அவர் போவார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கை அவர் விரோதமாக வந்துரும். ஹalleluya ஆமென் என்று யோபு பயந்ததினாலே, ஹalleluya ஆமென், ஒருவேளை சந்தேகம் வந்ததினாலே பயம் வந்தது. பயம் வந்ததினாலே தேவன் பாதுகாத்து வைத்த எல்லா வளையங்களையும் தாண்டி வருவதற்கு பிசாசு அனுமதி பெற்றுக் கொள்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹalleluya ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்க கண்களுக்கு தெரியாதபடி கர்த்தர் ஏழு இடத்துல, ஹalleluya ஆமென், மிலிட்டரி ஃபோர்ஸ் வச்சு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹalleluya ஹalleluya ஆமென். இதுல சந்தேகம் எப்போலாம் வருதோ அப்போலாம் நீங்க பிசாசை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. சொல்லுங்க, நான் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் யோபு என்பதை பிசாசு அறிந்திருக்கிற அளவு கூட யோபு அறிந்திருக்கல.
ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவனா இருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மளை எவ்வளவாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கறத பிசாசு அறிகிறதை விட ஒரு மடங்கு மேல போய் நீங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. தேவன் ஞானம் உங்களுக்கு அப்படி வழிகாட்ட ஆரம்பிக்கும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, பிசாசு தெரிஞ்சிருக்கிறத விட நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பொதுவா சொல்லுவாங்க, அந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கிறத விட இந்த தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சோ யோபு கிட்ட இதான் பிரச்சனை. அல்லேலூயா ஆமென். ஆண்டவருக்கு தெரிந்தது பிசாசுக்கு தெரிந்திருந்தது யோபுக்கு தெரியல. யோபுக்கு தெரியாததை பிசாசு தெரிந்திருந்தான். அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா ஆமென். நீங்க ஆண்டவர்ட்ட போய் நீங்க கேட்க முடியாது, ஆண்டவரே இப்படிலாம் என்ன பாதுகாக்காம போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கவே முடியாது. அவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். சந்தேகப்படாதிருங்கள், தேவனுடைய பாதுகாப்பை சந்தேகப்படாதிருங்கள். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, தேவன் உங்களை பாதுகாத்து இருக்கிறார், சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஓகே, யோபுடைய காரியத்தை முடிச்சிட்டு நம்ம பரலோகத்துக்கும் பிசாசுக்கும் வருவோம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இப்ப கர்த்தர் இருக்கிற இடத்துல, அதுவும் கர்த்தர் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல நடுவுல பிசாசு வந்து நிற்கிறார். அல்லேலூயா ஆமென். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சர்ச்சுக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா பிசாசால சர்ச்சுக்கு வர முடியுமா வர முடியாதா? வர முடியும்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. வர முடியாதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ரெண்டு பேத்துக்கு ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா ஆமென். அப்போ பிசாசு இருக்கிற இடத்துல, ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன வசனம் சொல்லுது? பிசாசு வந்திருக்கான்னு சொல்லுது. அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. சரி, இப்ப பிசாசு வந்தவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா ஆமென். பிசாசு வந்தவருடைய நோக்கம் என்னன்னா யோபுவை அழிக்கணும். அவனுடைய எல்லா விஷயத்தையும் அவனை வந்துட்டு எல்லாவற்றையும் அவனை வெறுமையாக்கி பஞ்ச பிரதேசியாக்கி இந்த பூமியில ஆள் அடையாளமே இல்லாத வரைக்கும் ஆக்கணும் என்று பிசாசு தீர்மானித்திருந்தான். அல்லேலூயா 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 ஆமென். அதுக்கு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் வந்துட்டு அவன் லைசன்ஸ்ல வரான். பிசாசு எப்படி வராங்க? லைசன்ஸ்ல வரான். எத்தனை பேருக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க வண்டி ஓட்டுறதுக்கு? ராமன் சொல்லுங்க பாப்பாமே. எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறீங்க? ராமன் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா ஆமென். அதே மாதிரி பிசாசு பாருங்க லைசன்ஸோட வரான். அந்த லைசன்ஸோட பேர் என்ன தெரியுங்களா? லைசன்ஸ் எழுதியிருந்த வார்த்தை தெரியுங்களா? யோபுவின் பயம். அல்லேலூயா ராமன் சொல்லுங்க பாப்பாமே. அந்த லைசன்ஸ் என்னங்க? யோபுவின். இந்த லைசன்ஸ் அவன் வாங்கினபடினால கர்த்தரை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா ஆமென். இந்த லைசன்ஸை யாராவது பிசாசு கையில கொடுத்திருந்தீங்கன்னா இந்த லைசன்ஸை புடுங்குற நேரமாய் இது மாறுகிறது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். யோபுவுடைய லைசன்ஸை பிசாசு அவன் எடுத்தான். அல்லேலூயா ஆமென். லைசன்ஸை கர்த்தருடைய சந்நிதியில் காட்டினான். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அல்லேலூயா விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் என்ன செய்தது தெரியுங்களா? அல்லேலூயா ஆமென். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அல்லேலூயா ஆமென் பூமியை மாத்திரம் சுத்திகரிக்கவில்லை, பரலோகத்தையும் சுத்திகரித்திருக்கிறது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலியமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு திடீர்னு ஒரு விருப்பம் வந்துருச்சு. அல்லேலூயா ஆமென். என்ன விருப்பம்னா, இனி தேவனுடைய புத்திரரை குறித்து மனுஷர்களை குறித்து பிசாசு பரலோகத்துக்கு ஏறக்கூடாது, கர்த்தருடைய சந்நிதிக்கு வரக்கூடாது என்பது கர்த்தருடைய பிரியமாய் மாறுச்சு. ஒரு புதிய சட்டம் எழுதப்படுகிறது. இந்த லைசன்ஸ் வச்சிருந்தாலும் வெக்காட்டியும் அது பிரயோஜனமற்றது அப்படின்னு பரலோகம் ஒரு முடிவெடுத்தது. ராமேன் சொல்லுங்க பாப்பாமே. இப்ப கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது பாருங்க. அல்லேலூயா ஆமென். திடீர்னு ஒரு முடிவு வருது. ஆமென். வண்டி ஓட்டுறவங்க வண்டி ஓட்ட தெரிஞ்சா மாத்திரம் போதும், லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்க லைசன்ஸ் எடுக்கணுமா? தேவையில்லை. லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு அந்த லைசன்ஸ் என்னவா இருக்குங்க? சும்மா பாக்கெட்ல வச்சுக்கலாம். அல்லேலூயா ராமன் சொல்லுங்க பாப்பாமே. அதே போல கர்த்தர் இந்த பிசாசு கிட்ட கொடுத்த எல்லா லைசன்ஸ் கர்த்தரை கேன்சல் பண்ணுகிறார். அல்லேலூயா ஆமென். அந்த கேன்சல் பண்ணுவதுதான் சிலுவையின் ரத்தம். அல்லேலூயா ராமன் சொல்லுங்க பாப்பாமே. யோபு பயந்த காரியம் நேரிட்டது, ஆனால் அவனுடைய பிள்ளைகளா இருக்கின்ற நீங்களும் நானும் நம்ம பயப்படுற காரியம் கூட நமக்கு நேரிடாது. கர்த்தர் அதை விட ஆழமாய் பாதுகாத்து வைப்பார். அல்லேலூயா விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். அதனால நீங்க பயப்படும் பொழுது ஆபத்துல வருவது கிடையாது, ஆசீர்வாதங்கள் தாமதமாக்கப்படும்.
அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கருத்து பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பயப்படுறங்காட்டிக்கு ஆபத்துகள் வராது, ஆசீர்வாதம் தாமதமாக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். யோபு பயந்த ஒரு கண்ணுமிக்கிற நேரத்துல அல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சோம் பாத்தீங்களா? யோபு யாருக்காக பலி செலுத்தினான்? பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். பிசாசு வந்த உடனே, பிசாசு லைசன்ஸ் எடுத்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் செத்து போனது அவங்களுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் மரிச்சு போனது அவங்க பிள்ளைகள். படிப்படியா ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நாள் அவன் தாண்ட போது எல்லாத்தையும் வந்துட்டான். வெறும் 5 நாள்ல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நிர்வாணமாய் போயிருக்கான் தான். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்போமே. பரலோகம் முடிவெடுத்தது. அல்லேலூயா. ஆமென். இனி இந்த லைசன்ஸே கிடையாது என்று பரலோகத்தை கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக பூமிக்கு கீழே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னையும் என்னையும் ஆழமாய் நேசித்தார். அவர் உள்ளத்துல ரொம்ப ஆழமா வைத்தார். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று முடிவெடுத்தார். தாயின் கரு உருவாக்கும் முன்பு பெயர் சொல்லி அழைத்தார். நீ என்னுடைய என்று சொல்லி அவர் எடுத்து மடியில உட்கார வைக்கும்படியாக பரலோகம் முடிவெடுத்திருந்தது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாவே. அதோட விளைவாக இயேசு கிறிஸ்து பூமியில கால் எடுத்து வைத்தார். வாசிங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, கையினால் செய்யப்பட்ட எந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கவில்லையாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ரத்தத்தை எடுத்துட்டு கையினால் செய்யப்பட்டது எல்லாமே உலகத்தில் உண்டானவைகள். அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் உண்டானவைகள் எதுக்குள்ளாவும் கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கவில்லை. அதற்கு மாறாக எதுக்குள்ள பிரவேசித்திருக்காரு பாருங்க. பரலோகத்தில் தானே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி உள்ள போனார்னா, அல்லேலூயா. ஆமென். சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்தை கையில ஏந்தி கொண்டு, அல்லேலூயா. ஆமென். பரலோகத்தின் ஒவ்வொரு இன்ச்சையும் அவர் ரத்தத்தினால கழுவி இது தேவனை கத்த உரிமை கொண்டாட ஆரம்பித்தார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். இங்கதான் கர்த்தர் வந்துட்டு பிசாசுக்கு மிகப்பெரிய அணுகுண்ட பத்த வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இனி எந்த ஒரு இடங்களிலும் தேவன் இருக்கிற இடங்கள்ல பிசாசு இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்பதான் புதிய ஏற்பாடு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் இருக்கிற இடத்துல எவ்வளவு வேணும் இருள் இருக்க முடியாது என்கிறதை போல தேவன் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு யோபை குறித்து குற்றம் சாட்டுவதற்காக எழுந்து போன பொல்லாத ஆவியோட கூட்டங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உன்னையும் என்னையும் குற்றம் பிடிப்பதற்காக ஒரு பிசாசு கூட மேல போக முடியாத அளவுக்கு கர்த்தர் கேட்டு போட்டு அடைத்து வைத்திருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இது அவர் ரத்தம் செய்து முடித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, தேவனை கர்த்தர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு பெரிய மாபெரும் திட்டத்தை கர்த்தர் உங்கள் மீது மென் மீது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிசாசு பரலோகத்தில் நுழைந்து போன பிறகும் யோபுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை என்று சொன்னால், அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரலோகத்துல பிசாசு போக முடியாது, உங்களையும் என்னை குறித்து குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோபு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் இழந்து போனான். அந்தஸ்து இழந்து போனான், ஆஸ்தி இழந்து போனான். ஒண்ணு மட்டும் இழக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கை என்ன செய்ததா? மீண்டும் இரண்டத்தனையாய் இரட்டிப்பான நிலைமையில யோபு கையில் எடுக்கும்படியாக அது பேலன்ஸ் செய்தது. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோபுடைய விசுவாசமே இரட்டிப்பான நன்மை நான் கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவர் ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், அல்லேலூயா. ஆமென், நீங்களும் நானும் விசுவாசத்தால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. ஆமென். 2 மடங்கு அல்ல, அல்லேலூயா. ஆமென், 7 மடங்கு கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க சொத்தத கண்ணுல பார்த்தான். அல்லேலூயா. ஆமென். மனைவி திட்டத காதுல கேட்டான். சொத்துக்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் இழந்து போன எல்லாவற்றையும் பார்க்கிறார். தலை முதல் கால் வரைக்கும் வியாதி வந்து அவருடைய சரீரத்துல புகுந்து கொண்டது. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் தான் தொடுவதற்காக எல்லாமே பிசாசு அனுமதித்தான். எல்லாமே பிசாசு கொண்டு வந்தான். ஒண்ணே ஒண்ணு எடுக்கணும்னு. அல்லேலூயா. ஆமென். அவருடைய விசுவாசம், அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது தேவனிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு வந்து உங்களை பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அனுமதி ரத்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு.
அல்லேலூயா. சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்னு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அனுமதியை ரத்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா. ஆமென். உன் வியாதியை ரத்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உன் சாபத்தை ரத்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப எனக்கும் வர வியாதி எப்படி வருகிறது? கர்த்தர் எல்லா ஆளுகையும் கர்த்தர் கரத்துல கொடுத்துட்டார். எல்லா விருப்பத்தையும் கர்த்தர் கரத்துல கொடுத்துட்டாரு. இப்போ ரெண்டே விருப்பம் தான். நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தருக்கு கதவை திறந்து தரீங்க, பயந்தீங்கன்னா பிசாசு கதவை திறந்து தரீங்க. அல்லேலூயா. ஆமென். முடிவை கர்த்தர் நம் கையில கொடுத்தா. ஆமென். ஆமென். எதை புரியுது? அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் யாரு கதவு திறந்து கொடுக்குதா? வாய் வர மாட்டேங்குது இல்லையா? அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சத்தவசனம் கர்த்தருக்கு ஆண்டவர் முழு மனசு விசுவாசப்பா என்று சொன்னால் அல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தருக்கு கதவை திறந்து தரீங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க பயந்து நடுங்கி கொண்டிருப்பா என்று சொன்னால் நீங்க யாரு கதவை திறந்து கொடுக்குறீங்க? பிசாசு கதவை திறந்து கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஆமென். பிசாசால தேவனுடைய சந்நிதிக்கு போக முடியாது. இப்ப பிசாசால எங்க வர முடியும்னா உங்ககிட்ட வர முடியும். அல்லேலூயா. ஆமென். உங்ககிட்ட பேச முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்ய முடியாதுன்னா பிசாசால ஒரு வியாதியை உங்க சரீரத்துல கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க சரீரத்துக்குள்ள யார் வந்துட்டா? இயேசுப்பா வந்துட்டாரு. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கு என்ன பண்ண முடியும்னா சின்ன கைவலிய அல்லேலூயா. ஆமென். சின்ன வயிற்று வலிய கேன்சர் என்று சொல்லி உன்னை யோசிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு வியாதியை கொடுக்க வைக்க முடியும் கிடையாது, உன்னை யோசிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளை நல்லா வண்டி ஓட்டுவான், சூப்பரா கார் ஓட்டுவான். அவன் வண்டி எடுத்துட்டு போகும்போது அல்லேலூயா. ஆமென். பிசாசு உன்னால யோசிக்க வைக்க முடியும். உன் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களை யோசிக்க வைப்பான். அல்லேலூயா. 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 ஆமென். சாதாரண காய்ச்சல் தான் வந்திருக்கும். சாதாரண காய்ச்சல் தான் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் தான் சரியாக வேண்டியது, இரண்டாவது நாள்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனா பிசாசு யோசிக்க வைப்பா. இந்த காய்ச்சலோட பேர் என்ன தெரியுமா? டைபாய்டு. இந்த காய்ச்சலோட பேர் என்ன தெரியுமா? ஆமென். வைரஸ் ஃபீவர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாப்பமே இப்படி யோசித்து 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 அநேக வியாதிகளை பிசாசு உள்ள வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது உன் யோசனையால் வந்த எல்லா வியாதிகளும் கர்த்தர் வெளியே அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் யோசனையால் வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் கர்த்தர் வெளியே அனுப்ப போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அல்லேலூயா. நீங்க சின்ன வயசுல அல்லேலூயா உங்க பிள்ளைகளை பார்த்து என்னன்னா சொல்லி திட்டினீங்களோ அதே மாதிரி இப்ப வளர்ந்துருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாபாமே அல்லேலூயா. உட்படாம போயிருவேன்னு சொல்லியிருப்பீங்க, அப்படியே வந்திருப்பான். நினைச்சிருக்கலாம் இது இப்படிதான் நடக்கும் நினைச்சிருக்கலாம், அது கரெக்டா அதே மாதிரி சோர்ந்து போய் பிரச்சனையா போய் நின்றுட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனா சந்தோஷமான செய்தி என்ன தெரியுங்களா? அவர் மீட்டெடுக்கும்படியாக உனக்குள்ள விசுவாசம் என்ற கதவு இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. உன் யோசனையால் பிசாசுக்கு வழிவகுத்த எல்லா வழிகளும் கர்த்தர் என்று நிலைகுலைய பண்ண போகிறார். இயேசு என்கின்ற நாமம் முன்மொழிமா வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாப்பமே சாதாரண ஒரு கால் வலி தான் வந்திருக்கும். அது ஆமென். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். அல்லேலூயா. ஆமென். தம்பி சின்ன கால் வலி தான் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். லைட்டா தான் கால் வலிச்சுது, ஒரு படிப்படியா பெருசாச்சு. என்னாச்சு ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பிச்ச. அல்லேலூயா. ஆமென். திடீர்னு தம்பி கட்டி வந்திருக்குமோன்னு சொல்லி நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்க போய் பார்த்தா கட்டி வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பாபாமே இப்ப இந்த கட்டிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் சபைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். கால் வலிக்கும் போது நீங்க சொல்லுங்க, இந்த காலை இப்ப கர்த்தர் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். எங்க விஷக்கிருமி இருக்கோ எங்க வலி இருக்கோ அதை கர்த்தர் தொட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். யோபுக்கு தெரியாத விஷயத்தை நான் அறிவில்லாமல் யோசிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பமே தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை தேவன் அறிந்திருந்தார், அதை தாண்டி பிசாசு அதை விட அறிந்திருந்தான். யோபு பத்தி பிசாசு சொல்லும் போது பிசாசு சொல்ற பாருங்க, நீங்க யோபுவையும் யோபுடைய வீட்டையும் வீட்டினுடைய எல்லா பொருட்களையும் நீங்க பாதுகாக்கவில்லையா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாதுகாப்பு எது வரைக்கும் வந்திருக்குன்னா யோபுவையும் யோபுடைய வீட்டாரையும் பிள்ளைகளையும் வீட்டுடைய எல்லா பொருட்களையும் வீட்டில் இருக்கிற குண்டூசி முதற்கொண்டும் தேவனுக்கு அதை பாதுகாத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எது வரைக்கும் பாதுகாத்து வைத்திருந்தாராம்? குண்டூசி வரைக்கும். சொல்லுங்க, குண்டூசி வரைக்கும் பாதுகாத்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. பாபாவே
அல்லேலூயா ஆமென். இது அறியாதனால பிசாசு உள்ள வந்து குண்டூசி வரைக்கும் அல்லேலூயா தொட்ட முடியாத வரைக்கும் யோபு வெளியே அனுப்பினார். அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யோபுவை கர்த்தர் எவ்வளவு தூரம் பாதுகாத்து வைத்தார் அப்படிங்கிறது அவன் எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டார் என்பதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு நான் சொல்றேன் அதேதான். அல்லேலூயா ஆமென். ஃபர்ஸ்ட் அவன் பயந்தது பிள்ளைகளை கொடுத்து பயந்தான். ஃபர்ஸ்ட் பிசாசு கை வச்சது பிள்ளைகளுடைய ஜீவன் போனது. அல்லேலூயா ஆமென். பிள்ளைகளை குறித்து பயந்தவன் கொஞ்ச நேரத்துல பயந்தது நிமித்தமாக கொஞ்ச நேரத்துல செய்தி வருது, யோபு உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் ஒவ்வொருத்தங்களும் கிடையாது, அத்தனை பேரும் ஒரே டைம்ல மரிச்சு போயிட்டாங்க. ஒரே டைம்ல மரிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பாப்பாமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு உன் குடும்பம் எதுல சரிந்து போயிருக்கிறது? பிள்ளைகள் நிமித்தமா இல்ல வருமானத்து நிமித்தமா? அல்லேலூயா ஆமென். எந்த விஷயத்துல சார்ந்து போயிருக்கு? அல்லேலூயா ஆமென். அதுக்கு மேல இப்ப விசுவாசத்தோட நீங்க எந்திரிக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். யோபு பயந்தான், பிசாசு உள்ளே வந்தான். அல்லேலூயா ஆமென். இன்றைக்கு நீங்கள் நாம் பயப்படுகிறோம், இயேசு உள்ளே வருகிறார். அல்லேலூயா. யோபு பயப்படும் போது பிசாசு உள்ள வந்தான். அல்லேலூயா ஆமென். அதற்கு மாறாக நீங்கள் நானும் பயப்படும் போது இப்ப இயேசு உள்ள வருகிறார். அல்லேலூயா ஆமென். அதற்கு தகுந்த வண்ணமாக விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட போகிறது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இப்ப இயேசு உள்ள வருகிறபடினால ஒரு எல்லா பயத்துக்கு காரணமா இருக்கின்ற எல்லா காரணத்தையும் கர்த்தர் தொட்டு அதை சுகமாக்கி நிறுத்தி காண்பிக்க அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா 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 ஆமென். வசனம் சொல்லுங்க, ஒரே ரத்தத்தை சிந்தி பரலோகத்துக்கு ஏறி அல்லேலூயா ஆமென் எல்லாவற்றையும் சுத்திகரித்து அல்லேலூயா ஆமென் பிசாசு வர முடியாத அளவுக்கு ஒரு கேட் போட்டு லாக் பண்ணி அல்லேலூயா இனி எந்த விதமான லைசன்ஸ் கிடையாது என்று சொல்லி எல்லா லைசன்ஸையும் கர்த்தர் ரத்து பண்ணி போட்டார். அல்லேலூயா 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 ஆமென். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் வச்சிருக்காரு. அல்லேலூயா ஆமென். அந்த பேலன்ஸ் யாரா நீங்க நானும் தான். அல்லேலூயா ஆமென். நீங்க நானும் எடுக்கிற முடிவு தான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நானும் பண்ற ஒரு விசுவாசம் தான், நீங்க நானும் செய்ய துணிந்த ஒரு விசுவாசம் தான், நீங்க நானும் பயப்படுற பயம் தான். அல்லேலூயா ஆமென். இந்த வாரம் முழுதும் சபையானது ஆமென் விசுவாசத்தை தேர்ந்தெடுக்க போகிறதா, பயத்தை தேர்ந்தெடுக்க போகிறதா என்று கர்த்தர் கவனித்து பார்க்க போகிறார். அல்லேலூயா ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டுமே, அல்லேலூயா எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டுமே விசுவாசம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா ஆமென். உன்னை விட பலசாலி இந்த பூமியில் எதுவுமே கிடையாது என்பதை பரலோகம் வேறும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். பாருங்க, எரிகோ கோட்டைக்கு முன்பதாக ஜனங்கள் போறாங்க. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் காண்பிக்க விரும்பினது தெரியுங்களா? அல்லேலூயா ஆமென். நீ அவரை ஆராதித்து விசுவாசத்தில் பலம் கொள்வாய் என்று சொன்னால் உன்னை பலவீனப்படுத்துவது இந்த மலை கிடையாது. அல்லேலூயா ஆமென். அல்லாஹ் ஹைட் அண்ட் வெயிட் பிரம்மாண்டமாய் மகா பெருசு ஒரு மலை நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஆராதி. அல்லேலூயா ஆமென். இந்த மலை கீழே விழுந்துரும். அல்லேலூயா ஆமென். விசுவாசத்துடைய பவர் பாத்தீங்களா? அல்லேலூயா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பதாக போய் ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா ஆமென். எரிகோ கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா ஆமென். சடுதியை அடிந்து விடுகிறது. அல்லேலூயா ஆமென். ஜனங்கள் எக்கால சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா ஆமென். அவங்க பார்த்தது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறது கொஞ்சம், ஆனா கர்த்தர் செய்கிறது மகா பெருசா இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். அதான் கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். உன்னை விட பலசாலி இந்த பூமியில எதுவுமே கிடையாது என்று கர்த்தர் நிரூபித்தார். அல்லேலூயா ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பவுலும் சிறைச்சாலைக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா ஆமென். இவர் துதிக்க 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 என்ன ஆகுதுன்னா, அல்லேலூயா ஆமென், முன்னாடி இருக்க இரும்பு கேட்டு தானா ஓபன் ஆகுது, கூட்டு தானா உடையுது, சங்கிலிகள் தானா கீழே விழுக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள போன பிறகும் அவர்கள் பயத்தை தேர்ந்தெடுக்காமல் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தார்கள். விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தபடினால அவர்கள் நாவுகள் தானா துதிக்க ஆரம்பிச்சது. துதிக்க ஆரம்பிச்சபடினால எல்லா விதமான உலகத்துடைய பலசாலிகளும் இவருக்கு முன்பதாக பலவீனமாக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். விசுவாசம் உனக்குள்ள வரும்பொழுது நீங்கள் மெய்மறந்து துதிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்க துதிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா ஆமென். நீங்க துதிக்க 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 நீங்க இதெல்லாம் பயந்து பிசாசு கையில கொடுத்து அவன் அதை சின்ன பின்னமாக்கி அது திரும்ப உன்னால கையிலேயே எடுக்க முடியாத அளவுக்கு வெகு தூரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம்.
அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு மலை போல இருக்கிற காரியத்தை துதித்து தரை மட்டமாக்கி வீட்டுக்கு போக போகிறோம். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மலை போல நின்னுச்சு, மலை போல நின்னுச்சு. அல்லேலூயா ஆமென். ஏழை நாள்ல தரமட்டமானது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கு அப்படினால அல்லேலூயா ஆமென். ஜெபித்து முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் தரமட்டமாக போகுது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இருக்கிறது நிற்போமா, நம்ம ஜெபிக்க போகிறோம்.